வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதாவது நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்கு, ஆனால் சாப்பிட முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தக்காளி பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கர்ல கொஞ்சமா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சுத்தமான பசுநெய், எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ நம்ம 2 பட்டை, ஒரு சின்ன ஸ்டார் பூ, குட்டி குட்டியா 2 மராத்தி முக்கு, கொஞ்சமா கடல் பாசி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, குட்டி குட்டியா ஒரு 3-4 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதனால நல்லா பிரியாணிக்கெல்லாம் வதக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன் 2 டம்ளர் அரிசிக்கு. அதுக்காக ஒரு சின்ன தக்காளியை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். மிச்சம் 3 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தக்காளி பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம முழுசா கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா தக்காளி, அந்த கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இதையும் வதக்கிட்டு நான் இன்னைக்கு நம்ம சாதாரண சாப்பாடு வைப்போம் இல்லையா, அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த அரிசி தேவையோ அந்த அரிசி, விருப்பமான அரிசி எடுத்துக்கோங்க. இந்த சாப்பாடு லைட்டா குலைவா இருந்தாதான் டேஸ்டா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோன்னா ஒரு 4 டம்ளர் ஃபுல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். பொலன்னு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க. பட் குலைவா இருந்தால் டேஸ்டா இருக்கும். அதனாலதான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா மலன்னு கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு உப்பு காரம்னா செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன் 4 விசில் வைக்க சொன்னா லைட்டாக குலைவாக இருக்கணும், அதுக்காக 4 விசில். இல்லை எனக்கு பொலன்னு வேணும்னா 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாதம் நான் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி பிரியாணியோட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart
prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.